ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ஒரு சில படங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ நாள் இந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூப்பரான படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதுவும் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த படமும் உங்களுடைய ஃபேவரட் லிஸ்ட்ல ஆட் ஆக போகுது. ஸோ ஓவரா போகலாமா, ஒன்லைனர் பார்த்துடலாமா? ஒரு கடவுளுடைய தூதர் ஒருத்தர் இருக்கிறாரு. அதாவது இந்த இறந்து போனவங்களுடைய ஆன்மாவை சொர்க்கத்துக்கா இல்லைன்னா நரகத்துக்கான அனுப்பி வைக்கிறவரு. என்னதான் ஒரு கடவுளுடைய தூதரா இருந்தாலுமே பூமிக்கு ஒரு கடைக்கு அடிக்கடி வந்துட்டு போவாரு. அப்படி ஒரு நாள் வந்துட்டு போகும்போது ஒருத்தங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவருடைய சாவியை ஆட்டை போட்டுடுறாங்க. அது மந்திர சாவின்னு தெரியாம, அதுவும் சாதாரண சாவிலாம் கிடையாது, எப்படிப்பட்ட பூட்டா இருந்தாலும் அசால்ட்டா ஓபன் பண்ணிடும். ஸோ அது மட்டும் கெட்டவங்களுக்கு கிடைச்சா என்ன ஆகும், எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிருவாங்க இல்லையா? ஸோ இப்படி இருக்குச்சுல அந்த சாவி ஆட்டையை போட்டவங்க திடீர்னு ஒரு காரணத்தினால இறந்து போயிட்டாங்க. அதனால அவங்களுடைய ஆன்மாவும் ஆஃப்டர் லைஃப் போடுறதுக்காக வரும் இல்லையா? ஆனா அங்க இருக்கிறது யாரு? இந்த கடவுளுடைய தூதர் தானே. ஸோ இவங்களை பார்த்ததுமே நீங்க தானே அன்னைக்கு என்னுடைய சாவி ஆட்டையை போட்டு போனீங்க, ஒழுங்கு மரியாதையை என்னுடைய சாவியை ரிட்டர்ன் பண்ணிடுங்க. அதுவும் 3 நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ள நீங்க ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களை நான் நரகத்துக்கு தள்ள மாட்டேன், இல்லனா கொடூரமான நரகத்துல தள்ளிடுவேன் அப்படின்னு அவங்களுக்கு வார்ன் பண்ணி மறுபடியும் அவங்கள பூமிக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஏன்னா அந்த சாவி எடுக்கிறதுக்காக. ஸோ பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது சாவி அரண்மனைக்கு போயிடுச்சுன்றது. ஸோ 3 பேரும் எப்படி அரண்மனைக்கு போறாங்க, எப்படி அந்த சாவியை கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த ஒருத்தனுக்கு அரண்மனையில இருந்த இளவரசி மேலேயே காதல் வர ஆரம்பிக்குது. ஸோ கடைசியில் என்ன ஆகுது, அந்த சாவியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற கதையை பயங்கர சூப்பரா சொன்ன கதை தான் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன தி கீ ஆஃப் செயின்ட் பீட்டர். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு ராஜ குதிரை வண்டியை தான் காமிக்கிறாங்க. அது ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ஒரு அரண்மனைக்கு வருது. அப்படியே உள்ள காமிச்சா உள்ள தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. ஸோ இந்த நாட்டு இளவரசி தான் இந்த படத்தோட ஹீரோயின். அப்படியே இந்த நாட்டுக்கு வந்ததுமே உள்ள இருந்து ராஜா ஓடி மகளே வந்துட்டியா அப்படின்னு ஹக் பண்றாரு. ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ஹீரோயின் 3 வருஷம் பயிற்சிக்காக பக்கத்து நாட்டுக்கு போயிருந்திருப்பாங்க. ஸோ அது முடிச்சு இப்போ தான் வந்திருக்காங்க போல. ஸோ பக்கத்துலேயே மந்திரியோடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இவங்களுடைய நோக்கமே என்னன்னா எப்படியாவது இந்த ராஜாவுக்கு அப்புறம் நம்ம இந்த நாட்டை ஆட்சி பண்ணணும், நமக்கு தான் இங்கே இருக்கிற எல்லா சொத்துமே வரணும் அப்படின்றதுக்காக இந்த 3 வருஷம் இந்த ராஜாவை நல்லா மயக்கி அவங்களுக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ராஜா ஸ்கார்ஃப் போட்டிருக்காங்க இல்லையா? இதை பார்த்த பொண்ணு அப்பா எதுக்கு இதெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டதும் மந்திரி என்ன போட சொன்னாரு, அப்பதான் எனக்கு உடம்பு வலியெல்லாம் வராதான், உடம்புலாம் சரியாகுமா அப்படின்னு சொன்னதுமே ஓடி மந்திரியும் ஆமா ராஜா, நான் உங்க நல்லதுக்காக தானே பண்ணுவேன் அப்படின்னு ஐஸ் வச்சுட்டு இருக்காரு. இது மூலமாவே இவங்க பிளான் நமக்கு நல்லாவே தெரியுது. அப்படியே கட் பண்ணிட்டு அந்த நாட்டில் இருக்கிற ஒரு வில்லேஜை காமிக்கிறாங்க. அங்க ஒருத்தர் அப்படியே போயிட்டு இருக்காரு இல்லையா? இவர் வேற யாரும் கிடையாது, இவரு சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் அனுப்புற ஒரு கேட் கீப்பர் மாதிரி, இன்னும் சொல்ல போனா ஒரு நியாயாதிபதி மாதிரி. ஸோ இவர் அடிக்கடி மனித ரூபத்துக்கு இங்க உள்ள ஒரு கடைக்கு போவாரு. ஸோ இப்படி போகும்போது ஒருத்தன் சூப்பரா பாடிட்டு இருக்கிறதையும் பாக்குறாரு. ஸோ அந்த பாடிட்டு இருக்கான் இல்லையா, இவன் தான் அந்த கதையோட ஹீரோ. ஸோ ஹீரோ ரொம்ப ரொம்ப நல்லவன், வாழ்க்கையில உழைச்சி முன்னேறணும், எந்த ஒரு தப்புமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் நம்ம ஹீரோ. இப்போ பாட்டு பாடும்போது கூட பாருங்க, இந்த மாதிரி வாழ்க்கையில நல்லா வரணும்னா நீங்க நல்லா உழைக்கணும், நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் பாட்டு பாடிட்டு இருக்கிறான். இது அந்த தூதரும் பாக்குறாரு. பார்த்துட்டு இப்படி ஒரு நல்லவனா அப்படின்னு அவனுக்கு காசும் போட்டுட்டு அந்த கடைக்குள்ள போக இப்போ அந்த கடைக்குள்ள இருக்கிற இன்னொரு கேரக்டரை காமிக்கிறாங்க. ஸோ இவன் சரியான திருட்டு பைய, எப்படியாவது எதையாவது ஆட்டையை போட்டுலாமான்ற மாதிரி தான் சுத்திட்டு இருப்பான். இப்போ கூட பாத்தீங்கன்னா அங்க வந்திருக்கிறவங்க கிட்ட ஒவ்வொரு பொருளையும் ஆட்டையை போட்டுட்டு இருக்கிறான். இதை ஒரு பொண்ணு நோட் பண்றாங்க. இவங்களை நம்ம ஃப்ரெண்டு பொண்ணுனே கூப்பிடலாம். ஸோ இவளும் ஒரு திருடி மாதிரி தான். கடைசி அந்த திருட்டு பையன் இருக்கான்ல, அவன் தேவதூதனுடைய சாவியவே லைட்டா பேசி ஆட்டையை போட்டுட்டு அங்கிருந்து அப்படியே வெளியில வரான். உடனே இந்த பொண்ணும் வேக வேகமா வெளியில இந்த திருட்டு பையனை ஸ்டாப் பண்றா. ஸோ இனிமேல் இந்த திருட்டு பையனை நம்ம ஃப்ரெண்டு பையனை சொல்லலாம். ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி நிறைய திருடிட்டு போற போல அப்படின்னதும், திருட்டா நான் எதுவும் பண்ண மாட்டேனே அப்படின்னு இவனும் நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடியே பார்த்தீங்கன்னா சோல்ஜர் வந்துடுறாங்க. ஸோ இதை பார்த்து அந்த பொண்ணு, இங்க பாரு, உன்னை பிடிக்கிறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க, அவங்க உன்னை பார்த்துட்டாங்க, ஒழுங்கு மரியாதை அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, நான் பக்கத்து தெருவில் வெயிட் பண்றேன், அப்புறமா வாங்கிக்கோ சரியா அப்படின்னதும் இவனுக்கும் வர வழி தெரியல. உடனே அதை கொடுத்துடவும் அந்த பொண்ணு வேக வேகமா அங்கிருந்து ஓடி போயிடுறா. ஸோ வந்திருந்த சோல்ஜர் என்ன சொல்றாங்கன்னா, என்னப்பா தம்பி, உனக்கு ராஜாவுடைய சோல்ஜரா மாறணும்னு ஆசை இருக்கு போல, என்கிட்ட டைரக்டா சொல்லியிருக்கலாம்ல, அந்த பொண்ணு தான் உனக்காக என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியுது அந்த பொண்ணு நம்மளையே ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு உடனே வேக வேகமா அங்கிருந்து ஓடி அந்த பொண்ணை பிடிக்க போறான். ஸோ பொண்ணும் பாத்தீங்கன்னா வேக வேகமா தெரிச்சு ஓட இப்படி இந்த ஊரையே சுத்தி ஓடி வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க அந்த கடைக்குள்ள இருக்கிற தேவதூதனுக்கு இப்பதான் அவனுடைய சாவி காணாம போனது தெரிய வந்திருக்கும். ஐயோ, என்னுடைய சாவி எங்க போச்சு, இது சொர்க்க வாசலுடைய சாவியாச்சே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு அந்த சாவியை தேட ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்துல வெளியில 2 பேரும் ஓடி வந்துட்டு இருக்காங்கல்ல, அதுல அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை மோதி கீழே விழுந்துடுறான். அதனால சாவியும் கீழே விழுந்துருது. ஸோ அதை நோட் பண்ணாம எல்லா பொருளையும் எடுத்துட்டு மறுபடியும் ஓடிட பின்னாடியே அந்த ஃப்ரெண்டு பையனும் பாத்தீங்கன்னா வேக வேகமா ஓடி வரான். இங்க நம்ம ஹீரோக்கு அந்த சாவி கிடைச்சிருக்கும். அடே, நீங்க சாவியை விட்டுட்டு போறீங்க அப்படின்னு அதை தூக்கி காமிச்சிட்டு ஓட ஆரம்பிக்க இதை அந்த கடையை விட்டு அப்ப வெளியில தேவதூதன்
கலன்னு பாத்துறாரு. அடே நல்லவன் மாதிரி பாட்டு படிச்சே, இப்போ நல்லா கூட்டு கலவனிங்க மாதிரி சாவியை தூக்கிட்டு போறீங்களா, கண்டிப்பா நான் உங்களை மீட் பண்ணுவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டுறாரு. ஸோ அவர் வந்து நம்ம ஹீரோவையும் தப்பா நினைச்சிட்றாரு. அதே சமயத்துல கடற்கரையை காமிச்சா அங்க ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு முடிக்காரன் உட்காந்துருக்கான் இல்லையா, இவன் யாருன்னா தண்ணிக்குள்ளே இருக்கிற ஒரு வாட்டர்மேன். இவனுடைய வேலை என்னன்னா தண்ணிக்குள்ள விழுந்து இறந்து போயிருப்பாங்கல்ல அவங்களுடைய ஆன்மாவை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தக்க சமயத்துல ஆஃப்டர் லைஃப்க்கு அனுப்புறது தான் இவனுடைய வேலையே. அது போக இந்த பக்கத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, இவருக்கு மட்டும் தான் இவனை பத்தி எல்லா உண்மையுமே தெரியும். இப்படி இருக்க இந்த தண்ணி மனிதனுக்கு இந்த நாட்டு இளவரசி மேல ஒரு காதல். அவ தூரத்துல போட்ல போயிட்டு இருக்கிறத பார்த்ததுமே அப்படியே காதல் பார்வையில பார்த்துட்டு இருக்கிறான். இதை பார்த்த பக்கத்துல இருந்தவர், என்னடா இப்படி பாக்குற, அந்த பொண்ணை லவ் பண்றியா, அவ ஒரு இளவரசி, அவளெல்லாம் உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடவும் இந்த தண்ணி மனிதனுக்கு மூஞ்செல்லாம் மாறி போயிடுது. இந்த டைம்ல அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கா இல்லையா, அவ அந்த கரையில வந்து லாக் ஆயிட்டான். பின்னாடியே ஃப்ரெண்டு பையனும் வந்து என்னுடைய பொருளை என்கிட்ட கொடு அப்படின்னு அதை பிடிங்கி இழுத்துட்டு இருக்கிறான். அப்படி இழுத்துட்டு இருந்ததுனால தெரியாதனமா ரெண்டு பேரும் கை தவறி தண்ணிக்குள்ளேயே விழுந்துட்டுறாங்க. ஸோ பின்னாடியே நம்ம ஹீரோ துரத்தி வந்துட்டு இருப்பான் இல்லையா, அவன் இவங்களை பார்த்ததுமே ஐயோன்னு சொல்லிட்டு வேகமா அந்த சாவியை கீழே வச்சுட்டு கையை கொடுக்க வரான். ஆனா கையை கொடுக்க வந்தவன் அவனும் தடுக்கி தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். ஸோ இதை பார்த்து அந்த மீன் பிடிச்சரும் ஐயோ இப்படி ஆயிட்டே அப்படின்னு சாக்காகிறாரு. ஆனா இந்த தண்ணி மனிதனை பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் எப்பதான் நீச்சல் அடிக்க கத்துப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு அங்கிருந்து நடந்து போயிட்டான். ஸோ தண்ணிக்குள்ள விழுந்தா மர்க்கையா தானே அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்லயே இந்த தண்ணி மனிதன் அவனுடைய இடத்துக்கு வரான். அதாவது தண்ணிக்கு அடியிலே இருக்கிற ஒரு வீடு தான் இவனுடைய வீடு. ஸோ அந்த இடத்துக்கு வந்து புதுசா செத்து போன 3 பேருடைய பாட்டிலையும் இந்த இடத்துல வைக்கிறான். ஸோ 3 பேரும் இறந்துட்டாங்க போல. ஸோ கட் பண்ண அதே சமயத்தில் அரண்மனையை காமிக்கிறாங்க. அரண்மனையில இளவரசியா இருக்கிற நம்ம ஹீரோயினும் ராஜாவும் செஸ் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மந்திரி அந்த இடத்துக்கு வராரு. ஸோ கையில ஏதோ ஒரு பேப்பர் எடுத்துட்டு வராரு. ராஜா கிட்ட இந்த மாதிரி நம்ம நிறைய இதை வந்து அப்டேட் பண்ண வேண்டியதா இருக்குது, ஸோ அதனால நீங்க இதுல சைன் போடுங்க அப்படின்னு ஒரு பேப்பரை நீட்டவும் இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அதை கொடுங்க நான் கொஞ்சம் பாக்குறேன் அப்படின்னு வாங்கி பாக்குறாங்க. பார்த்தா போன வருஷம் புதுசா கட்டின பாலம் வந்து பழுதடைஞ்சிருச்சுன்னு சொல்லி இப்போ வந்து காசு வாங்க வந்திருக்காங்க. அதுவும் பிரிட்ஜு கட்டின காசை விட அதிக காசு. இதை பார்த்த ஹீரோயின் இது எப்படி இவ்வளவு காசுலாம் வரும் அப்படின்னு கேட்கும்போது மந்திரியும் அதுவா அது வந்து இந்த குதிரை செலவு மண் செலவு அப்படின்னு நிறைய வந்துருங்க அப்படின்னு சொன்னதுமே ராஜாவுக்கும் கொஞ்சம் சந்தேகம் வந்துடும். அதனால நீங்க அதை அங்க வச்சுட்டு போங்க, நான் பார்த்து சைன் போடுறேன் அப்படின்னு சொல்லிடுவோம். அவ்வளவுதான். அங்க மந்திரிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சரி ஓகே ஒரு பிட்ட போடுவோம் அப்படின்னு. இளவரசி உங்களுக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு இல்லையா, ஸோ நீங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு சொன்னதுமே ராஜா இந்த பையனை பிடிச்சிட்டு ஆமா இல்ல உனக்கு கல்யாண வயசு வர வந்துடுச்சு, நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுமே ஆனா ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா கரெக்ட் தான், ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி லவ் ரெஸ்பெக்டோடைய தானே நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுமே மந்திரி அதுக்கு ஏன் நீங்க கவலைப்படுறீங்க, அதான் நாங்க இருக்கோம்ல, உங்களுக்கு தேவையான இளவரசரை நாங்க வர வைக்கிறோம், அவங்கள நாங்க தேர்வு பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம், கவலைப்படாதீங்க, நாளைக்கே அதை வந்து செயல்படுத்துவோம், இதுக்கான போஸ்டரை இப்பவே அடிக்க சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா என்னன்னா இந்த மந்திரியோடைய பிளானே இதுதான், நம்ம ஹீரோயினை எப்படியாவது மறுபடியும் ரொம்ப தூரம் இருக்கிற நாட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவங்க வந்து இந்த பக்கமே வரமாட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் இவங்க ராஜாவை போட்டு தள்ளிட்டு அடுத்த ராஜாவா இவன் மாறிடலான்ற மாதிரி ட்ரை பண்றான். ஸோ அந்த போஸ்டர் வந்து அடிச்சு வெளியிடவும் அதை பார்த்து நம்ம தண்ணி மனிதன் பாருங்க மீன் பிடிக்கிறவரே புதுசா இளவரசிக்கு கல்யாணம் பண்ண போறாங்களாம், அதனால தேர்வு எடுக்க போறாங்க, ஸோ நான் கண்டிப்பா அதுல போய் கலந்துக்க போறேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு அவனுடைய வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தவன் வேக வேகமா அவனுடைய புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தேடி பார்க்கறான். அந்த டைம்ல அது தெரியாதனமா ஒரு 3 பாட்டிலையும் தள்ளி விட்டுருது. ஸோ அது எந்த பாட்டில்னா நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டு பொண்ணு ஃப்ரெண்டு பையனுடைய ஆவி தான் அந்த ஜார்ல இருந்திருக்கும். அதனால அவங்க ரிலீஸ் ஆகி அப்படியே வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேலை தப்பிச்சிட்டோம்டா, ஆஃப்டர் லைஃப்க்கு போகலாம் அப்படின்னு மேலே வராங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கேட் மூடி இருக்கும். அந்த கேட்டை ஒரு தாத்தா திறக்க முடியாம கஷ்டப்பட்டு திறந்துட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலா இதுதான் அந்த கடவுளுடைய தூதன். ஸோ அவருடைய அந்த புக்கை பார்த்து இவங்க என்னென்ன நல்லது பண்ணியிருக்காங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்து சொர்க்கத்துக்கு வந்து அனுப்பி வச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ கடைசியாக அந்த 3 பேருடைய டேனும் வருது. நீங்களா வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எவ்வளோ தைரியம் இருந்தா என்னுடைய சாவியவே இப்போ ஆட்டையை போட்டு போயிருப்பீங்க, அதுலயும் நீ உன்னை நல்லவன் நினைச்சேன்டா, பாட்டெலாம் பாடினியாடா அப்படின்னதும் நம்ம ஹீரோ வந்து ஏதோ சொல்ல வரான். வாய மூடு, உன்னால பாருங்க நான் அந்த கதவை திறக்க முடியாம இந்த கம்பை வச்சு திறந்து வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னதுமே இவங்க வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. எங்களை மன்னிச்சிருங்க, தெரியாதனமா ஏதாவது ஒரு தப்பு நடந்திருக்கும், ஸோ எங்களை அப்படியே விட்டீங்கன்னா நாங்களும் போயிருவோம்ல அப்படின்னதும் என்னது விட்டுறதா, எனக்கு சாவி மட்டும் நீங்க தரலன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை நான் நரகத்துல தள்ளிடுவேன், உங்களுக்கு இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோன்னு எனக்கு தெரியாது, என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்ட சாவியை நீங்க எனக்கு எடுத்துட்டு வந்து தரணும், இல்லைன்னா அவ்வளவுதானதும் தலை நீங்களே பெரிய ஒரு கடவுளுடைய தூதன் தானே, ஸோ நீங்களே கண்டுபிடிக்க வேண்டியது தானே அப்படின்னதும் அதெல்லாம் என்னால் கண்டுபிடிக்க முடியாது, நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும், 3 நாள் உங்களுக்கு டைம், உங்களை மறுபடியும் நான் பூமிக்கு அனுப்பி வைக்கிறேன், கரெக்டாக 3 நாள் முடியவும் மத்தியானத்துக்குள்ள நீங்க அந்த சாவியை தந்திருக்கணும், இல்லைனா உங்களை நரகத்துக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு தீயெல்லாம் வர வச்சு காமிக்கிறாரு. இவங்களும் பயந்துட்டாங்க. ஸோ கட் பண்ண அடுத்த சீன்லேயே 3 பேரும் அவங்க இறந்து போனாங்க இல்லையா அந்த கரைக்கே வந்துட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதே சந்தோஷத்தில் அந்த சாவி வச்ச இடத்துல
இடத்த வந்து பார்த்தா அந்த சாவியை காணோம். ஐயோ இங்க இருந்த சாவியை காணோமே அப்படின்னு அந்த பக்கத்துல மீன் பிடிச்சிட்டு இருந்தாரு இல்லையா, அவர்கிட்ட வந்து நீங்க ஏதாவது சாவியை பார்த்தீங்களா அப்படின்னதும், அதுவா அதை ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டாரு, ஆனா அவர்கிட்ட வந்து நீங்க வாங்கவே முடியாது அப்படின்னதும், யார் எடுத்துட்டு போனா அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா இந்த அரண்மனையில் இருக்கிற நாய் தான் வாயில கவிட்டு போயிட்டு அப்படின்னு சொன்னதுமே இவங்க ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ அடுத்த சீனில் ஒரு கடையில் உட்காந்து எப்படி நம்ம அந்த சாவி எடுக்கலான்ற மாதிரி மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் எப்படி இவ்வளோ காசு உங்களுக்கு வந்துச்சு, இந்த சிக்கன்லாம் யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டதும், இந்த திருட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த ஒரு பண்டில் எடுத்து காமிக்கிறான். இப்படி வந்துமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆட்டையை போட்டுட்டான் போல. ஹீரோ வந்து அட பாவீங்களா, இந்த பாவப்பட்ட இதுலையா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே பரபரப்பாக கிளம்புறாங்க. உடனே அங்கே இருந்த கடையில் வேலை பார்க்குறவர்கிட்ட இங்கே என்ன நடக்குது என்னாச்சு அப்படின்னு கேட்டதும், அதுவா அரண்மனையில் ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க, இளவரசிக்கு வந்து கல்யாணம் பண்ண போறாங்களாம், அதனால இளவரசர்களை இவங்களே தேர்ந்தெடுக்கிறாங்க, அதனால தான் இவ்வளோ கூட்டம் அப்படின்னதும் இப்போதான் இவங்களுக்குள்ள ஒரு ஐடியா வருது. அப்படியா அப்படின்னா நம்மளும் அந்த இடத்துக்கு போகலாம், அந்த இடத்துக்கு இந்த பேரை சொல்லி போயிட்டு சாவியை மட்டும் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடலான்ற மாதிரி 3 பேரும் டிப் டாப்பாக கிளம்பி அங்கே வந்து கிளம்ப போகிறாங்க. அதே மாதிரி அந்த பேரை சொல்லிட்டு இந்த அரண்மனைக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ அரண்மனைக்குள்ளே வந்ததுமே எல்லாத்துக்கும் ரொம்பவே சந்தோஷம். சுற்றி முற்றி பார்க்குறாங்க, எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், அதையும் தாண்டி சாப்பாடு எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ அப்போ தான் இவங்க அந்த நாயை பார்க்குறாங்க. அது அங்கே தான் நின்றுட்டு இருக்கும். அது இவங்களை பார்த்ததுமே எங்கேயோ ஓடிட இவங்களும் வேக வேகமாக அந்த நாயை பின்தொடர்ந்து உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது எங்கே போயிருக்குன்னா ராஜாவுடைய ரூமுக்கு தான் வந்திருக்கும். ஆனால் நல்ல வேலையாக இந்த இடத்துல ராஜா இருந்திருக்க மாட்டார். உடனே நாய் எப்படியாவது திசை திருப்பணுன்றதுக்காக அங்கே ஆட்டையை போட்டு வந்து அந்த சிக்கன் துண்டு இருக்கும் இல்லையா, அதை எடுத்து இந்த ஃப்ரெண்டு பையன் காமிக்க நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் அந்த நாய் இருந்த இடத்துல சாவி இருக்கான்னு தேடி பார்க்குறாங்க. கடைசியாக சாவியும் கண்டுபிடிச்சிடுறாங்க. சாவியை பார்த்ததுமே நாய் மறுபடியும் இவங்களை கடிக்க வருது. உடனே இவங்க 2 பேரும் பயந்து ராஜாவுடைய பெட்டுக்கு மேலே ஏறி ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆனால் இந்த டைமில் யாரோ வர்ற மாதிரியான சத்தம் கேட்குது. உடனே இந்த ஃப்ரெண்டு பையனும் சைடில் ஒளிஞ்சிக்கிறான். என்னன்னு பார்த்தா ராஜா தான் வந்திருக்கிறாரு. ஸோ மந்திரி கூட்டம் வந்துட்டு இருக்காங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா ராஜாவை மண்டையை கழுவிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நல்லா அந்த ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம், இளவரசிக்கு ஏற்ற இளவரசனை நாங்கள் அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க சரியா அப்படின்னு ராஜாவை ஒரு இதில் படுக்க வச்சுட்டு இவங்க மேலே அப்படியே வெளியில் வராங்க. ஸோ வெளியில் நம்ம ஹீரோயின் வருவா. அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலமா, நீ போய் பார்த்துக்கிறியா, நாங்கள் அது வரைக்கும் வெளியில் போய் வந்திருக்கிறவங்கள கவனிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் ராஜாவோட ரூமுக்கு வந்து, அப்பா என்னாச்சு, உங்கள் பக்கத்திலே நான் இருக்கிறேன், எல்லாம் சரியாகிரும்ன்ற மாதிரி பக்கத்தில் உட்காந்துட்டா. இதுக்கு மேலே தான் நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் போச்சுடா, அவ்வளோ நேரம் நம்மளும் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு முழிக்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அதே சமயத்தில் இந்த கேப்பில் இந்த மந்திரியோடைய ஒய்ஃபும் என்ன பிளான் போட்டுட்டு இருக்காங்கன்னா, இங்கே வந்திருக்கிற இளவரசரில் நமக்கு ஏற்ற இளவரசர் யாருன்றதை நம்ம கெஸ் பண்ணணும், நம்ம தான் அதை செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு இளவரசர்களையும் கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய நோக்கம் என்ன, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த இடத்துல தங்குவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருமே நாங்கள் இந்த பக்கத்தில் தான் தங்குவோம், இந்த அரண்மனையில் கூட வந்து வாழ்றதுக்கு நாங்கள் ரெடி தான் அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே இவங்களே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இவங்களுடைய நோக்கமே எப்படியாவது ஹீரோயினை ரொம்ப தூரம் தள்ளி அனுப்புறது தான். இப்படி நம்ம ஹீரோயின் பக்கத்திலே இருந்துட்டாங்கன்னா இவங்களுடைய கதி அவ்வளோதானே, அதனால எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுறாங்க. கட் பண்ணால் கொஞ்சம் நேரம் போகுது. நம்ம ராஜாவும் இளவரசியும் அந்த ரூமை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு, ஹீரோ, ஃப்ரெண்டு பையன் எல்லாத்துக்கும் நிம்மதி. நல்ல வேலை, சாவியும் கிடைச்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, வாங்க நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு அங்கேருந்து வெளியில் போகும்போது அங்கே இருந்த சோல்ஜர்ஸ் வந்து 3 பேரையும் பார்த்துட்றாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. யார் நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது நைஸாக இவங்க என்ன பேச்சு மாத்துறாங்கன்னா, இளவரசி கல்யாண விஷயமா தான் நாங்களும் வந்திருக்கோம் அப்படின்னு நைஸாக பேசி ஏமாத்திட. ஓ அப்படியா, அப்படின்னா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு 3 பேரையும் அந்த சோல்ஜர்ஸை கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்றாங்க. கட் பண்ண இந்த சைடு இந்த தண்ணி மனிதன் இருக்கான் இல்லையா, அவனும் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். அவனையும் உங்க 2 பேரும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. யார் நீ அப்படின்னு கேட்கும்போது, நான் தண்ணி மனிதன் அப்படின்னு சொன்னதுமே, தண்ணி மனிதனா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ இளவரசி எங்க வச்சுப்ப, இந்த அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்துருவியோ என்ன அப்படின்னு கேட்டதும், அரண்மனைக்கா, எனக்கு தண்ணி இருக்கிற இடம் தான் ஆகும், நான் அரண்மனை பக்கமே வர மாட்டேன், தண்ணி இருக்கிற என்னோட இடத்துக்கு தான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொன்னதுமே இவங்களுக்கு ஒரு ஐடியா படுது. ஏன்னா இவன் தண்ணி மனிதன் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா. ஸோ அப்படின்னா இவன் தண்ணிக்கு அடியில தான் இருப்பான். இளவரசியை மட்டும் இவனுக்கு கல்யாணம் எப்படியாவது பண்ணி வச்சுட்டோம்னா இவன் இளவரசியை கூட்டிட்டு தண்ணிக்குள்ள போயிடும், இளவரசியோட கதையும் முடிஞ்சிடும். ஸோ நம்ம இந்த நாட்டையே தூக்கிடலாம் அப்படின்னு. இங்க பாரு, நீ தண்ணி மனிதன்னு சொன்னா இளவரசியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, நீ என்ன நம்பு, உன்னுடைய பேரு இன்னையில இருந்து வேற, ஜார்ஜ் அதான் உன்னுடைய பேரு சரியா, யார் கேட்டாலும் இதை தான் நீ அவங்க கிட்ட சொல்ற, தண்ணி மனிதன்னு யார்கிட்டயும் சொல்லிடாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துருவான். சோல்ஜர்ஸ் வந்து இவங்களும் புதுசா வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே அந்த மந்திரியும் ஆளெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு, இவங்களை போக சொல்லிருங்க அப்படின்னு சொல்லவும், இவங்களுக்கும் இதுதானே வேணும், அப்படியே சாவியை மறைச்சு வச்சுட்டு நல்ல வேலைடா அப்படின்னு அங்க இருந்து கிளம்பும் போது கரெக்டா இளவரசியும் ராஜாவும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ இளவரசி கிட்ட அந்த மந்திரி, இவனை தாங்க நாங்க செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னதும் நம்ம ஹீரோயின் அந்த தண்ணி மனிதனுக்கு கை கொடுத்துட்டு, அடுத்தது நம்ம ஹீரோவை பார்த்து, நீங்களும் இதில் கலந்துருக்கீங்களா, நீங்களும் ஒரு இளவரசர் தானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கை கொடுக்க வராங்க. ஸோ ஹீரோயினை பார்த்ததுமே ஹீரோடைய ஹார்ட்லாம் துடிக்க ஆரம்பிக்குது.
ஆரம்பிக்குது. ஏன்னா இவ்வளோ அழகான ஒரு பொண்ணை இப்போ தான் பார்க்குறான் போல. அப்போ அந்த தண்ணி மனிதன் வந்து உங்களை நான் இங்கேயே பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த நாய் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோ கையில் வச்சிருந்தா அந்த சாவியை வந்து கவ்வி இழுக்குது. ஹீரோக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. அதுக்குள்ள அந்த நாய் வந்து நம்ம ஹீரோடைய கையில இருந்த சாவியை பிடிங்கிட்டு மறுபடியும் அரண்மனைக்குள்ள ஓடிடுது. ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்போ அந்த இளவரசி என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க 2 பேரை தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா, மற்ற எல்லாருக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுமே இவங்க வந்து நம்ம ஹீரோவையும் செலக்ட் பண்ணல. இருந்தாலும் இப்போ இளவரசியே கேட்டதுனால இவங்களால எப்படி ரிஜெக்ட் பண்ணலான்னு தெரியல. அதனால ஆமான்னு சொல்லிட உடனே ராஜாவும் இப்போ 2 பேர் இருக்காங்க. ஸோ 2 பேருக்குள்ளேயும் போட்டி வைக்கலாம். போட்டியில் யார் முன்னாடி வராங்களோ அவங்கள தான் நான் இளவரசியை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். ஆமாம், நீங்கள் 2 பேரும் எந்த நாட்டை சேர்ந்தவங்க, எங்கேருந்து வரீங்க அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஹீரோக்கோ பொய் சொல்ல தெரியாது இல்லையா, இருந்தாலும் ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் நைட்டு டின்னருக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நாளைக்கு உங்களுக்கு என்ன போட்டின்றதை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். அது மூலமாக 3 டாஸ்க் வச்சு 3 டாஸ்க்லையும் யார் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நான் இளவரசியாக கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரெண்டுக்காரன் இந்த நாயை பார்க்குறான். அந்த சாவியை வந்து அது கீழே போட்டிருக்கும். நைஸாக எடுக்கலான்னு பார்க்கும்போது மறுபடியும் அந்த நாயை வந்து சாவியை தூக்கிட்டு அரண்மனைக்குள்ளே ஓடிடுது. உடனே அவன் மெல்ல மெல்ல பின்னாடி போகிறான். இங்கே நம்ம ஹீரோ பார்த்தா இளவரசியே பார்த்துட்டு இருக்கிறான். அவனுக்கு இளவரசியை ரொம்பவே பிடிச்சிருச்சு போல. இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்ல முடியாதுல்ல, இவன் வந்து ஒரு பேய், ஒரு சாவியை தேடி தான் ரிட்டன் இந்த பூமிக்கு வந்திருக்கான்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால வாயை பொழந்து அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் அந்த நாய் வந்து சாவியை வந்து தூக்கிட்டு போயிருக்கோம் இல்லையா, அது ஒரு இடத்துல போட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிருது. அப்போ பக்கத்தில் ஒரு செஃப் தான் இருந்திருப்பாரு. அவர் இந்த சாவியை பார்த்துட்டு என்ன சாவி இது அப்படின்னு கையில் வச்சு பார்த்துட்டு இருக்கவும் இதை ஃப்ரெண்டுக்காரன் பார்த்துட்டு ஐயோ புதுசாக நீ வேற வந்துட்டியா, வாங்கிட்டு இருந்து எப்படா சாவியை வாங்குறது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த செஃப் என்ன பண்ணுறாருன்னா சும்மா கதவு கிட்ட வந்து இதோடைய சாவியா இருக்குமா அப்படின்னு திறக்கலான்னு போறாரு. அதுக்குள்ள அந்த கதவு வந்து ஓப்பன் ஆகிடுமா. ஸோ இந்த சாவியோடைய பவரே இதுதான். எல்லா லாக்கையும் இதால ஓப்பன் பண்ண முடியும். அடுத்தது வேகமா இன்னொரு லாக்ல வைக்கிறாரு, அதுவும் ஓப்பன் ஆயிடுது. இன்னொரு லாக்ல வைக்கிறாரு, அதுவும் ஓப்பன் ஆயிடுது. ஸோ சந்தோஷமா ஓடிட்டே இருக்கேன். பின்னாடி அந்த ஃப்ரெண்டு காரணம் அட எப்படா சாவியை கீழே போடுவ அப்படின்னு அவனும் பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் இந்த சைடு மந்திரியை பார்த்தீங்கன்னா புதுசா இன்னொருத்தன் வர வந்திருக்கிறான். இப்போ நம்ம என்ன பண்றது, இளவரசி மட்டும் இங்கேயே இருந்துட்டாங்கன்னா நம்ம 2 பேரும் ஜெயிலுக்கு போக வேண்டியது தான். அவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இதுக்கு மேலே செலவு பண்ணணும்னா நம்ம கண்டிப்பாக ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு தீவிரமாக மும்முரமாக பிளான் போட்டுட்டு இருக்கவும் அந்த கதை ஓப்பன் பண்ணிட்டு ஒருத்தன் வந்துட்டான். யாருன்னா அந்த செஃப் தான். இவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அவனை பிடிச்சி உள்ள இழுத்து போட்டு எப்படா அந்த கதை ஓப்பன் பண்ண, நாங்கள் மூடிலாம் வச்சிருந்தோம் அப்படின்னதும் இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. மந்திரியாச்சே உண்மையை சொல்லி தானே ஆகணும். அதனால அந்த சாவியை தூக்கி காமிச்சிட்டான். இந்த சாவி தாங்க இதை திறந்துச்சு, என்ன விட்டுருங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னதும் என்னடா உளர்ற, இது எப்படா திறக்கும் அப்படின்னதும் இவனும் எல்லாத்தையுமே சொல்றான். ஆனா இவங்க நம்புற மாதிரி இல்லை. ஆனா இந்த லேடி மட்டும் லைட்டா நம்பிக்கையோட சரி அந்த சாவியை தான் செக் பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு அந்த கபோர்ட் பக்கத்தில் வராங்க. பார்த்தா அந்த கபோர்டு வந்து ஓப்பன் ஆகிடுது. ஸோ அவ்வளோதான், இவங்க 2 பேருக்கும் ரொம்பவே சந்தோஷம். உடனே அந்த செஃப்பை கூப்பிட்டு இங்கே பாரு, இந்த சாவியை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சதுன்னா ஒன்றை தூக்கி நான் ஜெயிலில் போட்டுருவேன் சரியா அப்படின்னு மிரட்டி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. இது எல்லாத்தையுமே வெளியில் நின்று இந்த ஃப்ரெண்டுக்காரன் கேட்டுட்டு இருக்கிறான். இப்போ சாவி வேற இவங்க கையில் மாட்டிக்கிச்சு இல்லையா, இனிமேல் இவங்க கிட்ட இருந்து எப்படா வாங்குறது அப்படின்னு முழிக்கிறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. ஸோ கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆனதுமே இந்த மந்திரி அவனுடைய ஒய்ஃப் கூட சேர்ந்து அந்த மந்திர சாவி இருக்கு இல்லையா, அது மூலமா ஒவ்வொரு வீடா போய் பயங்கரமா கொள்ளையடிச்சிட்டு வெளியில வரான். ஸோ இதை வந்து நம்ம கடவுள் தூதரும் பார்த்துட்டாரு. இவங்க கிட்ட தான் அந்த சாவி இருக்கிறதையும் நோட் பண்ணிடுறாரு. அடே நீங்க தான் இதை வச்சிருக்கீங்களான்னு பக்கத்துல போறதுக்குள்ளே யாரோ ஒருத்தன் பார்த்துட்டா ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் ஊர் மக்கள் எல்லாருமே என்னுடைய வீட்டை யாரோ திறந்து காசு ஆட்டையை போட்டு போயிட்டாங்க அப்படின்னு கத்திட்டே இருக்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. ஸோ வீட்டுக்கு வந்தவங்களை பாருங்க, உள்ள ஃபுல்லா அந்த தங்க நாணயங்கள். மந்திரி என்ன சொல்றாருன்னா பேசாம நம்ம ராஜா கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச கஜானால போயிட்டு இதை வச்சிருவோமா அப்படின்னதும் சும்மா இருங்க, நம்ம நாளைக்கு கொள்ளையடிப்போம்ல அந்த டைம்ல போய் வச்சிடலான்னதும் நாளைக்கு இங்க இருக்கிற மக்கள் கிட்ட யார்கிட்டையும் காசு இருக்காது, இப்போ என்ன பண்றது அப்படின்னதும் நம்ம தானே டாஸ்க்கை ரெடி பண்றோம், அங்க போட்டி போட போற 2 பேருக்கிட்டையும் காசு நிறைய கொண்டு வர சொல்லுவோம், அதுக்கப்புறம் அவங்க கிட்டையும் கொள்ளையடிச்சிடலாம் அப்படின்னு புது விதமான ஒரு பிளானே போடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆனதுமே மக்கள் எல்லாருமே பயங்கரமா போராட்டம் பண்றாங்க. யாரோ ஒருத்தன் வந்து எங்க வீட்டுல இருந்து எல்லா தங்கத்தையும் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன். அதே சமயத்துல அரண்மனையை காமிச்சான். இன்னைக்கு தான் முதல் டாஸ்க் கொடுக்க போற டைம். ஸோ எல்லாருமே வந்திருக்காங்க, ஹீரோயினும் வந்திருக்காங்க, ஹீரோடைய டீமும் அங்கே தான் இருக்குது, நம்ம தண்ணி மனிதனும் அங்கே தான் இருக்கிறான். ஸோ முதல் டாஸ்கா இந்த மந்திரி என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு ஒரு நாள் டைம், அதுக்குள்ள யாரு அதிக தங்கம் கொண்டு வராங்களோ அவங்க தான் டாஸ்க்ல ஜெயிச்சவங்க அப்படின்னதுமே நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு காசா, அது எதுக்கு கொண்டு வரணும், நம்ம கிட்ட தான் நிறைய காசு இருக்குது இல்ல, இவங்க கிட்ட இருந்து எதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டதுமே மந்திரியும் அதுக்கு ஒரு பதில் வச்சிருக்கிறாரு. நிறைய காசு இருந்தா தானே நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க, அப்பதானங்க உங்களையும் நல்லா பார்த்துப்பான் அப்படி இப்படின்னு சொல்லவும் ராஜாவுக்கு இது சரின்னு படுது. அதனால முதல் டாஸ்க்கு ஓகே சொல்லிடுறாரு. ஸோ அந்த தண்ணி மனிதனை பார்த்தீங்கன்னா வேகமாக அவனுடைய இடத்துக்கு போகிறான். அவன் நிறைய காசு வந்து வச்சிருக்கிறான் போல. இங்கே நம்ம ஹீரோடைய டீமுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்க கிட்ட ஒரு ரூபா கூட கிடையாது இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம கடவுள் தூதர் வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட இந்த சாவி இப்போ யாருக்கிட்டலாமா
பணமும் இருக்குது, அந்த மந்திரி வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான், அவன் நிறைய காசு வேற மக்கள்கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டான். ஸோ நீங்க பண்ண தப்பால பாருங்க இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து நிக்குதுன்னு. இப்போ சாவியை மட்டும் நீங்க எடுத்து கொடுக்க கூடாது, எல்லா பிரச்சனையும் நீங்க முடிக்கணும், இல்லைன்னா என்ன பண்ணுவேன் தெரியுமா, அவங்க எல்லாத்தையுமே நரகத்துல போட்டுருவேன் அப்படின்னு ஃபயர் சிம்பிள் எல்லாம் காமிக்கிறாரு. இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ கட் பண்ணா நம்ம தண்ணீர் மனிதனை காமிக்கிறாங்க. அவன் தண்ணிக்குள்ள அவனுடைய இடத்துக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஓபன் பண்றான். உள்ள பார்த்தா பொக்கிசங்கள். ஸோ தண்ணிக்குள்ள தூக்கி போடுறது எல்லாம் சேர்த்து வச்சிருக்கான் போல. அதே சமயத்துல ஹீரோடைய டீம் என்ன பண்றாங்கன்னா யாருக்கும் தெரியாம அந்த மந்திரியோடைய வீட்டுக்கு வராங்க. ஏன்னா அவர் தானே மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்கன்றது தெரிய வந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் சாவி வச்சிருப்பாங்க அப்படின்னு தேடுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி தேடும்போது அந்த இடத்துல ஒரு மூட்டை இருக்கிறதையும் பாக்குறாங்க. ஃபுல்லுமே தங்க நாணயங்கள். ஸோ இதுக்குள்ள தான் அந்த சாவியும் இருக்கும். ஸோ எப்படியாவது நம்ம போய் தேடி எடுத்துடலாம் அப்படின்னு ஒவ்வொன்றா அதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சத்தம் மந்திரியோட ஒய்ஃப்க்கு கேட்டுருது. என்னன்னு எந்திரிச்சு வந்து பார்த்தா யாரோ நிக்கிறாங்க. உடனே மந்திரியை போய் எழுப்ப போறாங்க. திருட வந்துட்டான் அப்படின்னு கத்தி எழுப்பவும் இந்த சவுண்டு கேட்டு ஹீரோடைய டீம் அந்த பொக்கிச பையோட தூக்கிட்டு அங்கிருந்து வெளியில ஓடிட்டாங்க, கீ இருக்கான்னு செக் பண்றதுக்காக. இங்க அதை தூக்கிட்டு போயிட்டாங்கல்ல. மந்திரியும் நீ யாருன்னு அவங்கள பாத்தியான்னு கேட்கும்போது அதுவா நான் பார்க்கலையே, இருட்டா இருந்துச்சு அப்படின்னு இவங்களும் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கும் சோல்ஜரும் வந்துடுறாங்க. என்னாச்சு, என்ன சத்தம் அப்படின்னு கேட்கும்போது அதுவா இங்க வந்து அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனா சொன்னா மாட்டிப்பாங்கல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, கனவு வந்துச்சு அதான் கத்திட்டோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஸோ இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோவும் அந்த தண்ணி மனிதனுக்கு ஈக்குவலா நிறைய தங்கம் கொண்டு வந்திருக்கிறான். எல்லாம் நேரத்தை அடிச்சது தான். ஸோ சைட்ல இருந்தா நம்ம ஃப்ரெண்டு பொண்ணும் ஃப்ரெண்டு காரனும் இது வந்து கரெக்டா அப்படி நம்ம பண்றோமே, இது வந்து அந்த கடவுள் தூதனுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படின்னதும் கரெக்டு தான், இந்த டாஸ்க்ல மட்டும் தோத்துட்டோம்னா அவ்வளோதான், நம்மளை அனுப்பி விட்டுருவாங்க, நமக்கு சாவி வேணும்ல அதனால தான் அப்படின்னு இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த இடத்துக்கு ராஜாவும் இளவரசி அப்படின்னு எல்லாரும் வந்து அந்த தங்கத்தை வந்து வெயிட் பார்க்கணும் இல்லையா, அதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கும்போது இந்த ராஜா தண்ணி மனிதனுடைய பொக்கிஷத்தை வந்து பார்க்குறாரு. அதுல ஒரு பேல் நெக்லஸ் இருக்கும். இதுவா, இதை வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய தாத்தாவும் இதே மாதிரி ஒன்று வச்சிருந்தாங்க, அது வந்து தண்ணிக்குள்ள வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னதுமே இந்த தண்ணி மனிதனும் ஆமாங்க தண்ணிக்குள்ள வர்றதெல்லாம் எனக்கு தான் அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளே சைட்ல இருந்து மந்திரி அமைதியாடுறா, சொன்னா இளவரசி கிடைக்க மாட்டாங்கன்ற மாதிரி மலிப்பிடுறான். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு தங்கத்தையும் வெயிட் பண்றாங்க. பார்த்தா கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்குது. உடனே மந்திரி எப்படியாவது ஏமாத்தணுன்றதுக்காக அதோ பாருங்க வெள்ளை காக்கா அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே மேல பாக்குறாங்க. இந்த கேப்ல ஒரு காயினை தூக்கி அந்த இடத்துல போட்டுறான். அப்படி போட்டதுமே அந்த தண்ணி மனிதன் இருக்கிற இடம் வந்து வெயிட் ஆயிடுது. இதை பார்த்து அந்த கடவுள் தூதுவர் என்ன பண்றாருன்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்றது விதமா அவர் ஒரு காயினை தூக்கி இந்த சைட் போடுறாரு. அது மூலமா ரெண்டுமே மறுபடியும் ஈக்குவல் ஆயிடுது. ஸோ இதை அந்த ராஜா பார்த்ததும் என்ன இது ரெண்டு பேரும் ஈக்குவலா கொண்டு வந்திருக்காங்க, சரி ஓகே அப்படின்னா முதல் டாஸ்க்ல ரெண்டு பேரும் சரிசமம், அடுத்த டாஸ்க்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கும் நிம்மதி வருது. சரி ஓகே இப்போ இந்த காசெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா இங்க நிறைய மக்கள் பணத்தை இழந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு வேணா நம்ம கொடுத்துடலாமே, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இவனுக்கு தெரியும் இந்த காசெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்ட காசு தானே. இந்த தண்ணி மனிதனும் பாத்தீங்கன்னா நல்லவன் தான். அவன் என்ன சொல்றான்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றான். ஆனா இதை கேட்ட மந்திரி வந்து ஐயோ அதெல்லாம் எங்க கொடுக்கணும்னு சொல்ல வராரு. ஆனா சொன்னா இவருடைய பேரு கெட்டுரும் இல்லையா, அதனால வேற வழி இல்லாம அவரே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் உட்காந்து எத்தனை பேருக்கு எவ்வளவு காசு காணுமோ அந்த காசுக்கு ஈக்குவலா இவங்க வந்து காசு கொடுக்குறாங்க. ஆனா பிரச்சனையே இதுல தான் என்னன்னா மக்கள்ல சில பேர் ரெண்டு காயின் தொலைச்சிருந்தாலுமே 3 தங்க காசு வந்து காணும்ன்ற மாதிரி வாங்கிட்டு போறாங்க. இந்த மந்திரியும் வைத்தறிச்சல்ல டேய் எடுத்ததே நான் தான், என்கிட்டே போய் சொல்றீங்களே அப்படின்னு வேண்டாம் வெறுப்பா எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறான். ஸோ நம்ம ஹீரோ வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துடலான்னு சொல்லியிருப்பான் இல்லையா, இதை வந்து நம்ம ஹீரோயினும் கேட்டு ஹீரோ மேல ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோவை ஜன்னல் வழியா கூப்பிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு போலான்னு போறான். ஆனா சைட்ல இருந்த ஃப்ரெண்டு பொண்ணு ஃப்ரெண்டு பையனும் இங்க பாரு நீ ஒரு பேய், இளவரசிக்கு உன்னை பிடிக்காத மாதிரி பாத்துக்கோ, ஏன்னா அவங்க மனசுல நீ காதல் வர வைக்கிறதும் ஒரு விதத்துல பாவம் தான், அதுக்கும் சேர்த்து தான் மேல தண்டனை இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும் இல்லையா, அதனால உங்களுக்கு ரொம்பவே நல்ல மனசு அப்படின்னு சொல்லிக்கிட்டே நாயை தடவி விட நம்ம ஹீரோவும் அந்த டாகை வந்து தடவி விட்டுட்டு இருந்திருப்பான். அந்த டைம்ல ஹீரோயினுடைய கை வந்து லைட்டா பட்டுரும். ஸோ ஹீரோயினும் அப்படியே காதல் மயக்கத்துல போக, ஆனா நம்ம ஹீரோ டக்குன்னு கை எடுத்துட்டு என்ன மன்னிச்சிருங்க நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவானா. ஸோ இது வந்து ஹீரோயினுக்கு இன்னுமே ரொம்ப பிடிச்சி போயிடும். இவ்வளோ பொறுப்பான பையனா சே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு ஃப்ரெண்டு பையன் என்ன பண்றாங்கன்னா அந்த மந்திரியோட ரூமுக்கு வந்து அந்த சாவியை தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மந்திரி வந்து காயின் கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா எல்லார் மக்கள்கிட்டையும். அந்த கேப்ல வந்து இங்க தேடிட்டு இருக்கும்போது ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த மந்திரியும் பாத்தீங்கன்னா வர்ற மாதிரியான சத்தம் கேக்குது. உடனே அவங்க கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. உள்ள வந்து அந்த மந்திரி எல்லா காசும் போயிடுச்சு, எல்லாம் அந்த ஹீரோ பயபுள்ள தான், யார் அவன் எங்க இருந்து வந்தான், அவன் பார்த்த வேலையால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை, இப்ப நம்ம என்ன பண்றது, சீக்கிரமா ஹீரோயின் எங்க இருந்து அனுப்பணும், அப்பதான் நம்ம வேலை முடியும். செகண்ட் டாஸ்க் வந்து ரொம்பவே கஷ்டமான டாஸ்கா கொடுக்கணும், அதுவும் அந்த தண்ணி மனிதனுக்கு சாதகமா கொடுக்கணும், என்ன கொடுக்கலாம் அப்படின்னு இவங்களுக்குள்ளே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் ஆகுது. இன்னைக்கு வந்து 2வது
டாஸ்க். அதுல அந்த மந்திரி ஒரு புது டாஸ்க்கை வந்து யோசித்து எடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த தண்ணி மனிதனுக்கு சாதகமா என்ன வாசிக்கிறாருன்னா, இந்த மாதிரி 2 பேர்ல யாரு தங்க மீனை பிடிச்சிட்டு வராங்களோ, அதுவும் ஆசைகளை நிறைவேற்றுற தங்க மீன் அப்படி பிடிச்சிட்டு வர்றவங்களுக்கு தான் 2வது டாஸ்க்ல வின் பண்ணதா அனௌன்ஸ் பண்ணப்படுவோம் அப்படின்னதுமே இதை கேட்ட ஹீரோயின், எனது தங்க மீன் ஆசைகளை நிறைவேற்றுற இதுவா, இதுக்கும் என்னுடைய கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கும்போது மந்திரியும் அதுக்கு ஒரு பதில் வச்சிருப்பான்ல, அது மூலமா உங்களை பொறுப்பா பார்த்துக்கணும்ல, அதனால இவங்க பொறுப்பா அதெல்லாம் பண்ணுவாங்களான்னு செக் பண்றதுக்காக தான் இந்த டாஸ்க் அப்படின்ற மாதிரி மறுபடியும் சமாளிச்சிடுறாரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த தண்ணி மனிதனும் தங்க மீன் தானே நான் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்புறான். ஆனா நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது இல்லையா, அதனால அவன் முழிச்சிட்டு அவனுடைய டீம் கிட்ட, இங்க பாருங்க இவனுக்கு தங்க மீன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருக்குது, இவனை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவனை ஃபாலோ பண்ணா அவன் காடுகளெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு இடத்துக்கு வரான். ஏதோ ஒரு குட்டை மாதிரி தெரியுது. அதுல பாட்டு பாட ஆரம்பிக்க அந்த இடம் ஃபுல்லா தங்க மீன்களா ஜொலிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதை நம்ம ஹீரோடைய டீமும் தூரத்துல இருந்து பாக்குறாங்க. என்னடா அவன் மந்திரம்லாம் யூஸ் பண்றான், உண்மைக்குமே இவன் யாரு, எப்படி இதெல்லாம் பண்றான் அப்படின்னு குழம்பி போயிருக்கிறாங்க. அந்த தங்க மீன்கள் மேல வந்ததும் அலைக்கா அவனை பிடிச்சிட்டு அங்க இருந்து அவன் கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஸோ மறுபடியும் அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ள இருக்கிற அந்த தங்க மீனும் என்னை விட்டுரு, என்னை தண்ணிக்குள்ள போக விட்டுரு அப்படின்னு கதறிக்கிட்டே வருது. ஆனா அந்த தண்ணி மனிதனை பாத்தீங்கன்னா, இங்க பாரு எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சாதான் என்னால இதை பண்ண முடியும், என்னை மன்னிச்சிடுன்ற மாதிரி அவனும் பாத்தீங்கன்னா தங்க மீனை தூக்கிட்டு அரண்மனைக்கு போற வழியில ஒரு ஹோட்டலுக்குள்ள போய் தண்ணி வந்து குடிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவனால ரொம்ப நேரம் வெளியில இருக்க முடியாது, தண்ணி ஏதாவது மேல பட்டுட்டே இருக்கணும். இந்த கேப்ல நம்ம ஹீரோட டீம் வந்து உள்ள போடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இந்த தங்க மீன் வேணும்ல, அதுவும் ஆட்டையை போடுறதுல நம்ம ஃப்ரெண்டுக்காரன் தில்லாலாங்கடியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரிக்கை யூஸ் பண்ணி அங்க வந்து நைஸா அந்த தங்க மீனை வந்து தூக்கிட்டு போயிட்டான். அவன் தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த தண்ணி மனிதன் பாக்குறான், ஐயோ என்னுடைய மீன் அப்படின்னு வேகமா வெளியில வந்தா ஹீரோட டீம் தூக்கிட்டு போறது தெரிய வந்திருக்கும். உடனே என்னுடைய மீனை கொடுங்கடான்ற மாதிரி பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஹீரோடைய டீம் எதுக்கு தெரியுமா தங்க மீனை தூக்கிட்டு போயிருப்பாங்க, இந்த தங்க மீன் வந்து ஆசைகளை நிறைவேற்றும்ல, அதுவும் தண்ணிக்குள்ள விட்டுக்கிட்டு ஆசை கேட்கணும் போல, அதனாலதான் தண்ணியில விடுறதுக்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி தண்ணியில விடும்போது எங்களுக்கு அந்த சாவி வேணும், அந்த மந்திரி கிட்ட இருக்கிற சாவி இங்க வேணும்ன்ற மாதிரி இவங்களுடைய ஆசையை கேட்கலாம் அப்படின்றதுக்காக தான் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படி அந்த குட்டையில விட வரும்போது ஒரு வீட்டுல வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கும். இதை பார்த்து இவங்க பதறி போய் அந்த மீன் அந்த இடத்துல வச்சுட்டு தண்ணியை தூக்கி அணைக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா இந்த இடத்துக்கு தண்ணி மனிதனும் வந்திருப்பான். ஆனா அவனுக்கு தான் வெப்பம்னா ஆகாது இல்லையா, சோ அந்த மீன் பக்கத்துல வரவும் அப்படியே கீழே விழுந்துட்டான், தண்ணி வேணும் தண்ணி வேணும்ன்ற மாதிரி. இது வந்து ஒரு லாக் ஸ்மித்தோடைய வீடு. அவர் வீடு கபகபன்னு எரிஞ்சிட்டு இருக்க, எல்லாருக்கிட்டையும் எப்படியாவது தண்ணி ஊத்துங்க தண்ணி ஊத்துங்கன்னு கதறிட்டு இருக்கிறாரு. நம்ம ஹீரோ அப்படியே சைட்ல பாக்குறான், பார்த்தா அந்த தண்ணி மணி தான் மயங்கி கிடக்குறான். சரி ஓகே இது கை மீறி போயிட்டு இருக்குது அப்படின்னு அவனை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அந்த மீனை எடுத்துட்டு, நமக்கு வேற வழி கிடையாது, நம்மளுடைய ஆசைகளை இப்ப கேட்டுதான் ஆகணும், இல்லைன்னா இந்த வீடு கம்ப்ளீட்டா எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ள விட போறான். அந்த ஃப்ரெண்டு பொண்ணும், என்ன சொல்ற நீ அப்படின்னா நமக்கு அந்த கீ கிடைக்காது பரவாயில்லையா அப்படின்னு சாக்காகிறா. நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா இப்போ விட்டா இந்த வீடு எரிஞ்சிரும், இவங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி வேகமா தண்ணிக்குள்ள அந்த மீனை விட்டுட்டு, எங்களுடைய ஆசையா இந்த பிரச்சனையை நீங்க இங்கேயே முடிக்கணும், தீ வந்து அணையணும் அப்படின்னு கேட்டதுமே அந்த தங்க மீனும் இவங்களுடைய ஆசையை நிறைவேற்றிடுது. என்னன்னு திரும்பி பார்த்தா தீ எரிஞ்சதுக்கான அடையாளமே தெரியல. சோ இதை அந்த லாக் ஸ்மித்தும் பாப்பாரு, பார்த்து மிரண்டு போயிடுறாரு. என்னது என்னுடைய வீட்டுல தீயே இல்ல, இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு மிரண்டு போறாங்க. அப்ப நம்ம தண்ணி மனிதனும் நிறைய தண்ணியை குடிச்சிட்டு, இந்த தீ அணைஞ்சதுக்கு காரணம் அந்த 3 பேரு தான், நானும் ஒரு விதத்துல தான் காரணம் அப்படின்னு சொல்ல வருவாரு. அதுக்குள்ள லாக் ஸ்மித்தும் வேகமா போய் இந்த 3 பேரையும் தடுத்து, நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க, இல்லைன்னா நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றாரு. ஸோ இதை கேட்கறதுக்கே 3 பேருக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. கட் பண்ணா இப்போ அரண்மனையில மீட்டிங் நடக்குது. அங்க இப்போ 2 பேருக்கிட்டே மீன் இல்லை இல்லையா, ஏன்னா தங்க மீன் ஒரு மாசத்துக்கே ஒன்று தான் பிடிக்க முடியும் போல, அதனால தான் அந்த தண்ணி மனிதனாலையும் பிடிக்க முடியல. ஸோ இப்போ 2வது டாஸ்க்லையும் 2 பேரும் சரிசமம் தான் அப்படின்னு அந்த மந்திரி பேசிட்டு இருக்கும்போது அவருடைய பின்னாடி தான் அந்த சாவி தொங்க போட்டிருப்பாரு. அதை அந்த நாய் பாக்குது. அதுக்கு தான் அந்த சாவினாலே ரொம்பவே பிடிக்கும்ல, அதனால அந்த சாவியை கவிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடுது. ஐயோ என்னுடைய சாவி சாவின்னு அந்த மந்திரியும் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறான். அவங்கள பின்தொடர்ந்து நம்ம ஹீரோடைய டீமும் போகுது. ஏன்னா அவங்களுக்கு தானே அந்த சாவி முக்கியம். அந்த நாய் எங்க ஓடி வருதுன்னா கரெக்டா அந்த ரிவர் பக்கம் ஓடி வந்து தண்ணிக்குள்ள போக ஆரம்பிச்சிட, அதோடைய வாயில தான் அந்த சாவியும் வச்சிருக்கும். இந்த மந்திரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு கட்டையை தூக்கி போட போறாரு. ஒய்ஃப் வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்க, ஆனா அதுக்குள்ள கட்டையை போட்டுடுறாரு. அதனால வாயில இருந்த சாவியை தண்ணிக்குள்ளே விட்டுருது. ஸோ இதனால ஒய்ஃப் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ என்ன பண்றது, சாவி வர இப்போ தண்ணிக்குள்ள விட்டுருச்சு, இப்போ அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு புலம்பும் போது தான் இவங்க 2 பேருக்கும் மறுபடியும் ஒரு ஐடியா வருது. நாளைக்கு 3வது டாஸ்க் இருக்குல்ல, அது அந்த தண்ணி மனிதன் கிட்ட நம்ம சொல்லி இந்த சாவி எடுத்துட்டு வர சொல்லிடலாம். ஏன்னா 3வது டாஸ்க்கை நம்ம இதை தான் கொடுக்க போறோம், தண்ணி மனிதனும் ஜெயிச்ச மாதிரி ஆச்சு, நமக்கும் சாவி கிடைச்ச மாதிரி ஆகிடும் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஸோ இதை ஹீரோடைய டீம் பாக்குறாங்க. அப்படின்னா நாளைக்கு அவன் தண்ணிக்குள்ள போய் அதை எடுத்துருவானா, இங்க இருக்கிற யாருக்குமே நமக்கு நீச்சல் அடிக்கவே தெரியாது, அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு 3 பேரும் தண்ணிக்குள்ள கல்ல தூக்கி போட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல
ஆக்சுவலாக அரண்மனையில் இளவரசியை காமிச்சா அவங்களும் இதை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த செஃப் இருக்கார்ல, அவர் அந்த இடத்துக்கு வருவார். அவர்கிட்ட நம்ம இளவரசி வந்து நேற்று ஏதோ ஊருக்குள்ள வீட்டில் தீப்பத்தி எரிய ஆரம்பிச்சிடுச்சாமே, அது சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது சரியாயிடுச்சு, அந்த 3 பேர் நிற்கிறாங்கல்ல அவங்க தான் அதையும் அணைக்க காரணமாக இருந்தாங்க. ஏதோ தங்க மீன்லாம் கொண்டு வந்து அவங்களுடைய ஆசையா தீ அணைக்க கேட்டுட்டாங்க போல, அதனால தான் தீயும் அணைஞ்சிடுச்சு அப்படின்னதும், அப்படின்னா ஹீரோ ஆசைகளை நிறைவேற்ற மீனை கண்டுபிடிச்சிட்டானா, ஆனால் மக்களை காப்பாற்றுறதுக்காக அதை தண்ணிக்குள்ள விட்டுட்டானா அப்படின்னு இன்னுமே நம்ம ஹீரோ மேலே லவ் வந்து அதிகமாகுது. ஸோ கட் பண்ணால் அந்த சைடு ஹீரோடைய டீம் வந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு சூப்பரான ஐடியாவில் வரான். அதுவும் என்ன மாதிரியான ஐடியானா, சாவியை தொலைச்சிருப்பாங்கல்ல அந்த சாவி மாதிரி அச்சு அசலாக ஒரு கீயை வந்து ரெடி பண்ணுறான். வரைஞ்சி வச்சுட்டு எல்லாருக்கிட்ட என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்க என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது, இதை வந்து நம்ம அந்த லாக் ஸ்மித் கிட்ட கொடுப்போம். அவர் தான் அந்த சாவி செய்கிறதுல கை தேர்ந்தவராச்சு, நம்ம அவருடைய வீட்டை காப்பாற்றி கொடுத்ததுனால அவர் நம்ம கிட்ட வந்து என்ன சொன்னார், உங்களுக்கு என்ன உதவினாலும் நான் பண்ணுவேன்னு சொன்னார்ல. ஸோ இதே மாதிரி அச்சு அசலாக சாவியை ரெடி பண்ண சொல்லுவோம். அதை மட்டும் அவர் ரெடி பண்ணி தந்துட்டார்னா அதை தூக்கி நம்ம நாளைக்கு நடக்க போகிற டாஸ்கில் தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். அந்த சாவியை அந்த தண்ணி மனிதன் எடுக்கிற மாதிரி பார்த்துப்போம். அடுத்தது நம்ம பொறுமையாக அந்த நாய் தண்ணிக்குள்ளே போட்டதை தேடிக்கலாம் அப்படின்னு ஒரு சூப்பரான ஐடியாவில் வராங்க. அதே மாதிரி அந்த லாக் ஸ்மித் கிட்ட போய் அந்த கீயை கொடுக்க அவரும் இதை பார்த்துட்டு நன்றி விசுவாசமாக நம்ம ஹீரோவுக்கு ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிடுறாரு. இப்போ கட் பண்ணால் அடுத்த நாள் காலையிலே ஆகுது. இன்னைக்கு தான் கடைசி டாஸ்கையும் கொடுக்க போகிறாங்க. அதனால எல்லாரையுமே அந்த ரிவர் பக்கம் கூட்டிகிட்டு வந்து இந்த மந்திரி 3வது டாஸ்க்காக என்ன சொல்கிறாருன்னா, தண்ணிக்கு அடியில் ஒரு சாவியை வந்து நாங்கள் மறைச்சு வச்சிருக்கோம், அந்த சாவியை யார் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வராங்களோ அவங்க தான் இந்த கடைசி டாஸ்கில் வின் பண்ணி இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க அப்படின்னு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட. இதை கேட்ட ராணியும் இது எதுக்கு சம்மந்தமே இல்லாத டாஸ்க்கு அப்படின்னதும் மந்திரி இதுக்கும் தான் ஒரு பதில் வச்சிருப்பாரு. என்ன சொல்கிறாருன்னா, இளவரசி நாளைக்கு நீங்கள் தங்கிக்க போகிற இடம் தண்ணியாக கூட இருக்கலாம்ல, ஐ மீன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே தண்ணி இருக்கலாம்ல, அந்த தண்ணியிலேருந்து காப்பாற்றணும்னா நீச்சல் தெரிஞ்சிருக்கணும், இங்கே உள்ளவங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சா தானே உங்களையும் காப்பாற்றுவான் அப்படின்னு ஒரு பிட்டை போடுறாங்க. ஸோ ராஜாவும் இது நல்ல டாஸ்க் தான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன டாஸ்கையும் ஆரம்பிச்சு வைக்கிறாரு. நம்ம ஹீரோனுடைய பின்னாடி தான் அந்த டூப்ளிகேட் கீயும் வச்சிருக்கிறான், அதை தண்ணிக்குள்ள போடுறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறான். அப்புறம் ராணியும் நம்ம ஹீரோ பார்த்து உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேட்டதும் தெரியாது தான், இருந்தாலும் என்னுடைய கடமை இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள குதிச்சிட்டான். தண்ணிக்கு அடியில் வந்தா இங்க அந்த தண்ணி மனிதனுடைய வீடியோ பார்க்குறான். இது என்ன வீடியோ, யார் வீடுன்றது உனக்கும் புரியல. உடனே சாவியை தூக்கி அப்படியே கீழே போட்ட அடுத்த செகண்டே நம்ம தண்ணி மனிதன் அந்த சாவியை கவி பிடிச்சி அப்படியே மேலே ஏறிட்டான். ஸோ மேலே அந்த சாவியை பார்த்ததுமே மந்திரியும் மந்திரியோடைய ஒய்ஃபும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்படியும் அவங்க நினைச்ச மாதிரி இவன் டாஸ்க்லையும் ஜெயிச்சிட்டான் இல்லையா. இங்க நம்ம ஹீரோயை தான் தேடிட்டு இருக்காங்க, அவன் இன்னுமே காணலையே அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்க நம்ம ஃப்ரெண்டு பையனும் கயிறை தூக்கி தண்ணிக்குள்ள போடுறாங்க. அதை பிடிச்சி நம்ம ஹீரோ வேகமா மேலே ஏறி வந்துடுறான். எப்படியோ தப்பிச்சு மேலே வந்ததுமே வேகமா ஹீரோ கிட்ட வந்து எப்படியோ உனக்கு ஒன்றும் ஆகல, அது போதும் எனக்கு அப்படின்னு சந்தோஷமா வந்து கையை பிடிச்சிட. ஸோ இதை தூரத்துல இருந்து பார்த்த மந்திரி டாஸ்க்ல ஜெயிச்சது இவன் தான், இவனை தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னதும், ஆனா ஹீரோ ரொம்ப ரொம்ப நல்லவனே அப்படின்னு இளவரசி வந்து ஹீரோவை பார்த்து சொல்ல. ஸோ ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுது இளவரசி நம்மளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி. அதனால என்ன சொல்லிட்டானா, இல்ல என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, உண்மையை சொல்லணும்னா நான் செத்தும் போயிட்டேன், நான் இளவரசரும் கிடையாது, நான் ஒரு சாதாரண பாட்டு பாடுறவன் அப்படின்னதுமே தூரத்துல இருந்து பாத்தீங்களா அவன் போய் சொல்லியிருக்கிறான், அவன் ஏமாத்துக்காரன் அப்படின்னு கத்துறாங்க. இளவரசியும் அப்படின்னா நீ எனக்காக தண்ணிக்குள்ள குதிக்கலையா, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோ வந்து இளவரசிக்காகவும் இந்த மாதிரி பண்ணியிருப்பான்ல, இருந்தாலும் அதெல்லாம் மறைச்சி இல்லைன்ற மாதிரி போய் சொல்லிட்டான். அதனால நம்ம ஹீரோயின் பயங்கர சோகத்துல வேகமா அவங்களுடைய அப்பா வந்து கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்துல இருந்த தண்ணி மனிதனையே பார்த்து உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க போறதுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்க நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய பண்ணாலுமே அவனுடைய விதி நரகத்துக்கு போகாம இருக்கணும்னா அந்த மாதிரி சாவியை கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதனாலேயே சோகமா போட்ல வந்து அந்த உண்மையான கீயை வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள போய் கடைசியா நம்ம ஹீரோ வந்து அந்த சாவியையும் கண்டுபிடிக்கிறான். ஸோ சாவி கிடைச்சதுமே எல்லாத்துக்கும் சந்தோஷம். ஸோ அப்படியே கரைக்கு வந்ததுமே அந்த இடத்துக்கு நம்ம கடவுளுடைய தூதரும் வந்துடுறாரு. பரவாயில்லையே நீங்க நினைச்ச மாதிரி சாவியை வந்து 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் அந்த சாவியை பார்த்துட்டு மனசு ஃபுல்லா இளவரசியை நினைச்சுக்கிட்டு சரி ஓகே ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போறவனும் நல்லவன் மாதிரி தான் தெரியுது, அவன் கூட ஹீரோயின் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் இதை சைட்ல இருந்து மீன் பிடிக்கிறவன் கேட்டுட்டு அது எப்படி சந்தோஷமா இருப்பாங்க, அவன் தான் தண்ணி மனிதனாச்சே, ஹீரோயினா அவன் தண்ணிக்குள்ள தூக்கிட்டு போனா தான் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னதுமே இதை கேட்ட இவங்க வந்து மிரண்டு போறாங்க. அப்படின்னா அவன் தண்ணி மனிதனா, அவன் ஏமாத்தி தான் அந்த போட்டியில கலந்துருக்கிறானா, ஹீரோயின் அவனை கல்யாணம் பண்ணா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, இன்னும் அரை மணி நேரம் இருக்குல்ல, நான் ஹீரோயின் எப்படியாவது காப்பாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சாவியை கொடுக்காம அங்கிருந்து ஓடிட்டான். இந்த கடவுள் தூதரும் அட பாவீங்களான்ற மாதிரி பாக்குறாரு. அதே சமயத்துல இப்ப அரண்மனையில காமிச்சா இந்த மந்திரி வந்து என்ன பிளான் போடுறாருன்னா, இப்ப 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது இல்ல, அதனால 2 பேரையும் போட் ட்ரிப் ஒன்று கூட்டிட்டு போலாமே, நாங்களே அவங்கள கூட்டிட்டு போறோம், ஏன்னா அப்போ தானே நிறைய இது நடக்கும் அப்படின்னு ஈவில் தனமா பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்களுடைய பிளான் என்னன்னா, இந்த தண்ணி மனிதன் கூட சேர்ந்து ஹீரோயினை தண்ணிக்குள்ள அனுப்பி வச்சிடலான்றது தான் இவங்களுடைய பிளானு. அதனால போட்ல
கூட்டிட்டு போய் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு நிரந்தரமா தண்ணி மனிதன் கூட இருக்கிற மாதிரி பண்ணிடலான்ற மாதிரி பண்றாங்க. ராஜாவும் பாத்தீங்கன்னா சரி ஓகே சின்ன ட்ரிப் தானே போயிட்டு வாங்கன்ற மாதிரி அலோவ் பண்ணிட்டாரு. நம்ம ஹீரோடைய டீம் என்ன பண்றாங்கன்னா இந்த கேப்ல வேகமா அரண்மனைக்குள்ள வரலான்னு பார்த்தா போட்டிலாம் முடிஞ்சு போயிடுச்சுல, இனிமேல் நீங்க இந்த பக்கமே வரக்கூடாதுன்ற மாதிரி காவலாளிகள் சொல்லிடுறாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா ரகசியமா பின்னாடி இருக்கிற ஒரு கேட்டுக்கு வராங்க. அதுல இந்த மந்திர சாவியை வச்சு ஓபன் பண்ணி வேக வேகமா அரண்மனைக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ள அந்த ராஜா கிட்ட வந்து ராஜா உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு பதறி போய் சொல்லவும் ராஜாவும் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த போட்டியில ஜெயிச்சான்ல அந்த முடிக்காரன் நார்மல் மனிதன் கிடையாது, அவன் ஒரு தண்ணி மனிதன் அப்படின்னு இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த சாவிக்காக தான் நாங்க இதுக்குள்ள வந்தோன்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்ல இதை எப்படி நான் நம்புறது அப்படின்னதும் இவங்க அந்த சாவியை சைடில் வச்சு ஓபன் பண்ணி காமிக்கிறாங்க. பார்த்தா அது ஓப்பன் ஆகுது. அப்படின்னா நீங்க சொன்னது உண்மையா, அவன் தண்ணி மனிதனா, என்னுடைய பொண்ணை கொலை பண்ண போறாங்களா அப்படின்னு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் ஹீரோக்கும் தெரிய வருது அவங்க தண்ணிக்குள்ள போக போறாங்கன்றது. உடனே மறுபடியும் பாத்தீங்கன்னா வேக வேகமா அரண்மனை விட்டு வெளியில ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம கடவுள் தூதர் இடையில நின்னுக்கிட்டு இங்க பாருப்பா உன்னுடைய டைம் வந்து முடிய போகுது, இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது, நீ அந்த டைமுக்குள்ள எனக்கு சாவி தரலனா நீங்க நரகத்துக்கு தான் போக வேண்டியது இருக்கும், உங்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னதும் ஹீரோ வேக வேகமா ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட சாவி கொடுத்துட்டு நான் சீக்கிரமா இளவரசியை காப்பாத்தி ஆகணும், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். உடனே தூதர் வந்து நம்ம ஃப்ரெண்டுக்காரனை பார்த்து நீயாவது சாவியை தரியா இல்லை நீயும் நரகத்துக்கு போறியா அப்படின்னு கேட்டதும் அவனும் ஒரு செகண்ட் யோசித்து பார்க்குறான். இவ்வளோ நாள் ஹீரோ கூட இருந்தது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கும். ஏன்னா ஹீரோ வந்து ரொம்ப நல்லவனாச்சே, அதனால என்னாலையும் வர முடியாது, நானும் இளவரசியை காப்பாற்ற ஹீரோ கூட போறேன் அப்படின்னு அந்த சாவியை ஃப்ரெண்டு பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு அவனும் கிளம்பிட சரி நீயாவது சாவியை தரியா இல்லை நீயும் நரகத்துக்கு தான் போக போறியா அப்படின்னதும் அவளும் கொஞ்ச நேரம் யோசித்து பார்க்குறான். இவளுக்கு ஃப்ரெண்டு பையனை ரொம்பவே பிடிச்சிருக்கும் இவ்வளோ நாள் பழக்கத்தில், அதனால என்னை மன்னிச்சிருங்க நானும் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக பார்த்தீங்கன்னா அவங்க கூட போக ஆரம்பிச்சிட்றா. ரைட்ரா எவனுமே நம்மளை மதிக்க மாட்டேங்கிங்க அப்படின்னு இந்த கடவுளுடைய தூதரம் பார்த்துட்டு இருக்க அதே சமயத்தில் தண்ணிக்குள்ளே காமிச்சா மந்திரி வந்து நம்ம தண்ணி மனிதன்கிட்ட நைஸாக சைகை காமிக்கிறான் சீக்கிரமாக தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போன்ற மாதிரி. ஆனால் இந்த தண்ணி மனிதனுக்கு அதில் விருப்பம் கிடையாது. இவனுக்கு என்னதான் இளவரசியை ரொம்பவே பிடிச்சிருந்தாலுமே அவங்கள இந்த மாதிரி ஏமாற்றி கூட்டிட்டு போகிறதுல அவனுக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலுமே அவங்கள நம்ப வைக்கணுன்றதுக்காக வாங்க இளவரசி உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் அப்படின்னு வெளியில் கூட்டிட்டு வந்து இவன் மட்டும் தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறான். இதை பார்த்த மந்திரி சொதப்பிட்டான்டா, இப்போ நம்ம தான் இவளை தள்ளி விடணுமா அப்படின்னு சொல்லும் போது தான் இந்த இளவரசிக்கும் புரியுது அடா பாவீங்களா அப்படி என்ன கொலை பண்ண பார்க்குறீங்களே அப்படின்னு மிரண்டு போகிறாங்க. அதே சமயத்தில் ராஜாவும் கடற்கரைக்கு வந்துட்டு எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துங்க அவங்க கொலை பண்ண பார்க்குறாங்கன்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த ராஜாவுக்கும் இப்போ மந்திரியை பற்றி தெரிய வந்துருச்சு இல்லையா. இந்த கேப்ல நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா வேகமா அந்த போட்டு கிட்ட வந்துடுறான். வந்து அவங்கள தடுக்கலான்னு பார்த்தா அவங்க தெரியாதனமா தடுமாறி தண்ணிக்குள்ளேயே விழுந்துட்டாங்க. நம்ம ஹீரோனையும் இழுத்துட்டு போயிட்டாங்க. இப்படி இழுத்துட்டு போயிருந்தாலுமே ஒரு செகண்ட் கூட நம்ம ஹீரோ யோசிக்கல, டக்குன்னு தண்ணிக்குள்ள குதிச்சிட்டான். எப்படியோ நம்ம ஹீரோயின் மட்டும் பிடிச்சிட்டு மேலே வந்துட்டான். ஸோ இவனுக்கும் நீச்சல் தெரியாது. உடனே ஃப்ரெண்டு பொண்ணு ஃப்ரெண்டு பையனும் சேர்ந்து அந்த மரக்கட்டையை கொடுக்க அதை பிடிச்சி ரெண்டு பேரும் தப்பிச்சு மேலே வந்துடுறாங்க. ஸோ மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்கும் நிம்மதியா இருக்குது. இந்த கேப்ல நம்ம தண்ணி மனிதன் வந்து கரைக்கு வந்திருப்பான். ஸோ அந்த ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒரு தண்ணி மனிதன், நான் இளவரசியை ரொம்பவே லவ் பண்ணதான் காதலிச்சேன் தான், ஆனா அவளை வலுக்கட்டாயமா என்னுடைய இடத்துக்கு கூட்டிட்டு போக எனக்கு விருப்பம் இல்லை, என்னாலையும் ரொம்ப நாள் தரையில வாழ முடியாது, ஸோ இது நாள் வரைக்கும் உங்களை ஏமாத்தினதுனால என்னை மன்னிச்சிருங்கன்ற மாதிரி மன்னிப்பு கேட்கிறாரு. உடனே ராஜாவும் சரி ஓகே அந்த ரெண்டு பேரை வச்சு நீ என்ன பண்ண போற, அவங்களுடைய ஆன்மாவும் அங்கே வரும்ல அப்படின்னதும் அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. பாசமா வந்து அப்பாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த தண்ணி மனிதனையும் பார்க்குறாங்க. ஸோ மெல்ல அவன் கிட்ட வந்து ரொம்பவே தேங்க்ஸ் என்னை இழுத்துட்டு போகாமல் இருந்ததுக்கு அப்படின்னு சொன்னதும் இவனை பார்த்தீங்கன்னா இளவரசியே என்ன தான் நீங்கள் மன்னிக்கணுன்ற மாதிரி மன்னிப்பு கேட்குறான். கேட்டுட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே போய்ட்றான். ஸோ கட் பண்ண அந்த சைடு நம்ம ஹீரோ அந்த சாவியை வந்து இப்போ அந்த கடவுள் தூதர்கிட்ட கொடுக்க கரெக்டாக நம்ம ஹீரோயினும் இதை பார்த்துட்டு வேகமாக வந்து ஹீரோ ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னுடைய உயிரை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா என்னை மன்னிச்சிருங்க நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சுன்னதும் எங்கே போக போகிறீங்க அப்படின்னு ஹீரோயினை ஏக்கமாக கேட்குறாங்க. நரகத்துக்கு தான் அப்படின்னு இவனும் சோகமாக சொல்ல உடனே இந்த கடவுளுடைய தூதர் என்ன சொல்கிறாருன்னா சரி ஓகே நீங்கள் பண்ண காரியத்தினால உங்களுக்கு சொர்க்கம் கிடையாது தான், ஆனால் நீங்கள் நிறைய நல்ல விஷயமும் பண்ணியிருக்கீங்க அதனால உங்களுக்கு நரகமும் கிடையாது அப்படின்னதும் ஹீரோயின் உடனே அப்படின்னா இவங்களை இங்கேயே இருக்க சொல்லுங்களேன் அப்படின்னு கடவுள் தூதர்கிட்ட கேட்க அவரும் இதை தான் நானும் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கே புரிய வருது நம்மளை பூமியில வாழ்றதுக்கு அலோவ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்ப நம்ம தேவதூதன் ஹீரோவை தனியா கூப்பிட்டு நான் வந்து அந்த பாவ புத்தகத்துல பார்த்தேன் நீ எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு வந்துருந்துச்சு, ஆனா நீ ஏன் இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லல, நீ அந்த சாவியை திருடவே இல்லை தானே அப்படின்னதும் அதை தாங்க நானும் சொல்ல வந்தேன், ஆனா நீங்க சொல்லவே விடல, ஆனா இதுவும் நல்லதுக்காக தான், ஏன்னா நான் மேல வந்ததுக்கு அப்புறம் தானே கீழே வந்து ஹீரோயினை பார்த்தேன், அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டான். ஸோ நம்ம கடவுள் தூதரம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே மறைஞ்சு போயிட்டாரு. கடைசியா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. நாயும் அங்கிருந்து அப்படியே இதை வேடிக்கை பார்க்குது. அப்படியே சீனும் கட் ஆகுது. அதுவும் எண்டிங்ல இந்த தண்ணி மனிதனா காமிக்கிறாங்க. அவன் தண்ணிக்குள்ள போய் அவனுடைய ஜார்ல